ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய தேவாதி தேவன் நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் கூட தியானிக்க போகிறோம். முதலாவது ஆசீர்வாதம், அவர் உயிரோடு எழுந்ததினால் நாம் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் ஒரு பரிசுத்தமாய் வாழும்படியாக அவர் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்மளுடைய பிரசங்கமும் விருதா, எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம பாவங்கள்லேருந்து முழுமையாக ஒரு விடுதலை பெற்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தராகிய ஆண்டவரை நாம் துதிப்போம். இசப்பா, நீங்க எங்களுக்காக பாவத்திலிருந்து மரித்து நீங்க 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்களே அப்படின்னு சொல்லி நம் தேவனை துதிப்போமாக. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறபடினால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை பாவத்தில் விழுந்து விடாதபடி உங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த நம்மளை உயிர்ப்பித்து அவருக்காய் நாம் வாழும்படியாக, அவருக்காய் நம்மளை சாட்சியாய் வாழும்படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஏவி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. ரோமர் 8:11 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுடைய வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமீன். அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிற அப்படின்னால ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்மளுக்கு ஏதாவது வியாதிகள் வந்தா கூட அந்த வியாதிகளுக்கு நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதாய் கூட இருக்கிறது. சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆவியை ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. நாளில் கூட ஆண்டவராகிய கர்த்தர், ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு சரியில்லாத பலவீனம் இருக்கும் என்றால், ஒருவேளை என்னுடைய இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹீலிங் தேவை என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்றால், உங்களுடைய உடல் உறுப்புகள் சரியாக செயல்பட முடியாதபடி ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள், கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளில் அப்படிப்பட்ட பகுதிகளுக்குள் இறங்குறது. உங்கள் வயிற்று பகுதிகளுக்குள் இறங்கி உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுகிறது. உங்களுடைய சிறுநீரக பகுதிகளில் காணப்படுகிற பிரச்சனைகளை சரி பண்ணுகிறது. உங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு அவயங்களிலும் எந்தெந்த அவயங்கள்லாம் சாவுக்கு ஏதுவான அவயங்கள், எந்தெந்த அவயங்கள்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு ஒருவேளை நீங்க இதனால என்ன ஆபத்துகள் வருமோ, இதனால் நான் மதித்து போய் விடுவேனோ, இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வருமோ, டாக்டர் இடத்துல போனால் டாக்டர் என்ன சொல்லுவார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளில் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அந்த சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ரோமர் 8:11 படி. ஆமே, இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம் கர்த்தரை துதிப்போமாக. எதற்காலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தாவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படினால ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் என்னை உயிர்ப்பிக்கிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து, வியாதிகளிலிருந்து நம்மை உயிர்ப்பித்து இயேசு கிறிஸ்துவுக்காய் நம் உத்தம சாட்சியாய் வாழும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஏவி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள். ஆமென். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிறார். நம் சாட்சியாய் வாழும்படி நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை வியாதிகளிலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. ரோமர் 8:11 நம்ம பார்த்தோம், கிறிஸ்து எழுப்பினவருடைய மருத்துவர்கள் எழுப்பினுடைய ஆவியங்கள் வாசமாக சாவிக்கதோட சரி என்று உயிர்ப்பிப்பார். ஆமேன். ஆண்டோட உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படினால் அது வியாதிகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறது. ஒருவேளை பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை காணப்படலாம். பிறந்ததுலேருந்தே பிரச்சனை உள்ள பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில விடுவிக்கிறார். பிறந்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை, அல்லது எனக்கு இடையிலேயே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன பிரச்சனைகள், உடம்பு இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள அனுப்பி உங்களை இந்த நாளில் உயிர்ப்பிக்கிறார். அந்த செயல்படாத அவயங்கள் இந்த நாளில் செயல்படும்படி அவர் செய்கிறார். இன்றைக்கு பேதுருவை பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போய் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷன், பிறவியிலிருந்து நடக்க முடியாத ஒரு மனிதனா இருந்தான். பேதுரும் யோவானும் போன பொழுது அவன் தேவாலய வாசலடியில பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இவர் பேதுரும் யோவானும் ஏதாவது பிச்சை போடுவாள் என்று சொல்லி அந்த நடக்க முடியாத அந்த மனிதன், பிச்சைக்காரனா இருந்த அந்த மனிதன் அவர்கள் ஏறெடுத்து பார்த்த பொழுது பேதுரு என்ன சொன்ன, பேதுரும் யோவான் சொன்னார்கள், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன்,
என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை கொடுக்கிறேன். ஆமேன். இன்றைக்கு பேதுருக்குள்ளும் யோவானுக்குள்ளும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தபடினால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த 40 வயது நடக்க முடியாத, பிறவிலும் நடக்க முடியாத மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறபடினால் நீங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கும். வியாதிசர்களுக்காக செபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மறுத்து போன காரியங்களுக்காக, மறுத்து போனவைகளுக்காக செபிக்கும் பொழுது அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமேன். நம்முடைய தேவாதி தேவன் மறுத்து போன எல்லா காரியங்களையும் நாளில் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய கற்பம் செத்து போனது, சாராவுடைய கற்பம் செத்து போனது. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் என்ற ஒரு விதமான நம்பிக்கையும் இல்லை. ஆபிரகாமுடைய வயது 100 வயது, சாராவுடைய கற்பம் செத்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற, இல்லாதவைகளை இருக்கிறவர்களுமால் அழைக்கிற தேவனிடத்துல அவன் விசுவாசமா இருந்தான். தன்னிடத்துல இருந்த குறையை ஆபிரகாம் பொருட்படுத்தவில்லை என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். ஆமீன். ஆபிரகாம் சாராள் இந்த அவங்களிடத்துல இந்த குறை என்ன குறை? குழந்தை பிறப்பதற்கு எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லை. சரீரம் செத்து போன ஒரு சரீரம், வயதான ஒரு சரீரம். இது மெடிக்கல் ரீதியாக இது அவங்க குழந்தை பிறப்பதற்கு எந்த விதமான சான்ஸுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக இருந்தபடினால ஆண்டவர் தன்னுடைய விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களுக்கு இதை நம்புவதற்கு எந்த விதமான எதுவுமே இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவனை விசுவாசித்தார்கள். தன் சரீரம் செத்து போனதை சாராலும் சரி, ஆபிரகாமும் சரி, அதை அவர் உணராதபடி அவர்கள் தேவன் மேல விசுவாசம் வைத்தபடினால் ஈசாக்கை பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். ஆமீன். ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் கடினமான ஒரு பாதைகளா இருக்கலாம், நம்பிக்கையற்ற பாதைகளா இருக்கலாம். இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில என் குடும்ப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுமா? இடிந்து போன என் வாழ்க்கை கட்டப்படுமா? இடிந்து போன என்னுடைய மகனின் வாழ்க்கை கட்டப்படுமா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமேன். அவர் வீட்டை கட்டுகிற தேவன், மறுத்து கிடக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன். நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாள்ல உங்களுக்கு மறுத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு யாக்கோபு யோசேப்பை குறித்து மரித்து போய் விட்டான் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் அழுது தவித்து கொண்டதை பார்க்கிறோம். யோசேப்புடைய சகோதரர்கள் அவரை குழியில போட்டுட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்தத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அந்த ரத்தத்துல நினைச்சு அப்பாட்ட காட்டுறாங்க, யாக்கோபுட்ட காட்டுறாங்க, மகன் மரித்து போன யோசேப்பை மரித்து போனான். ஆமீன். அவரும் கூட யோசேப்பை மறிச்சு போனான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம் துவைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் கேள்விப்பட்டார், யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது, அது உயிர்ப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை யாக்கோபுடைய ஆவியை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதெல்லாம் நடக்க முடியாது அப்படி இருக்கும், எதெல்லாம் நீங்க நம்ப முடியாது அப்படி இருக்குதோ, எதெல்லாம் மறுத்து போனவங்களா இருக்கிறதோ, யாரெல்லாம் கூட கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, ஒருவேளை அப்படி பின்வாங்கி போயிறார், இனியும் ஒரு கர்த்தரிடத்துல வருவதற்கு எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை, இனியும் அவர்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்பதற்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படிப்பட்ட மக்கள் மேல வருகிறது. நீங்கள் யாருக்காய் பரிதபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மேல வருது. மீண்டுமாய் அவர்களுடைய ஊழியை உயிர்ப்பிக்கும்படியாக, மீண்டுமாய் அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக, மீண்டும் அவருடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவரை நாம் நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த தேவனை, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுகிறீங்க, நிச்சயமாவே இந்த காரியத்துல ஒரு அற்புதம் பண்ணுவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக அவருடைய வாழ்க்கை அற்புதம் நடப்பிக்கப்படி நம் கர்த்தரை நம்பும் பொழுது அவர்களுக்கும் தேவாதேவன் அற்புதத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 40 வயது மதிக்கத்தக்க அந்த மனுஷனை பேதுருவும் யோவானும் சேர்ந்து எழுப்பினார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்ததை பார்க்கிறோம். நாம் பேதுருக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருந்தபடினால் ஒரு வேலைக்காரி முன்பாக கூட நிற்க முடியாத ஒரு பேதுரு, நீனும் இயேசுவோடு தானே இருந்தாய் என்று வேலைக்காரி கேட்டபொழுது எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கின ஒரு பேதுரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள் வந்த பொழுது அவர் எல்லா மக்கள் மத்தியில அவர் பிரசங்கம் பண்றதை பார்க்கிறோம். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் ஒரு உயிரோடு எழுப்பினார். எழுப்பினதனால்
ஆண்டவர் இந்த மனிதனை சுகமாக்கினார், 40 வயதிற்கு மனிதனை சுகமாக்கினார் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கிக்கதை நாம் பார்க்கிறோம். அவர்களால் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள், அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. பேதுருடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் என்று பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நிழல் பட்டு அநேகமான பேர் சொஸ்தமாக போகிறார்கள். உங்களுடைய ஜெபங்களை கேட்டு அநேகமான பேர் சொஸ்தமடைய போகிறார்கள். தூரத்தில் இருக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்பினதை பார்க்கிறோம். 4 நாளாயிற்று, நாரி போகுமே, இதெல்லாம் நடக்குமா? அந்த மரித்து போன அந்த லாசர் உயிரோடு எழும்புவாரா? நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தார் தேவன். நான் உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமே. அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது மரித்து போன காரியங்களுக்குள்ள ஒரு உயிர் வருகிறது, மரித்து போன காரியங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. ஏனென்றால் யோவான் 10:10 வாசிக்கிறோம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நாமே நம்முடைய தேவன் நமக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக அந்த தேவனா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மறுத்து போன வேலையும் அவர் இந்த நாளில் உயிர்ப்பிக்கிறார். உங்களை அற்புத சாட்சியா நிறுத்துகிறார். லாசருவை அற்புத சாட்சியா நிறுத்தினார். லாசருவை பார்க்கும்படி அநேகமான பேரு வந்து லாசருவை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பது நிமித்தமா தேவன் மேல அநேகமான பேர் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருக்காக நீங்கள் செய்கிற ஊழியத்தில் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு அநேகரை சுகமாக்க போகிறது. அநேகர் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்ப போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்கள் மூலமா மகிமைப்பட போகிறது. ஆமேன். நம்முடைய தேவன் நம்ம எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? மருத்துவரை உயிரோடு எழுப்பும்படி, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கும்படி, வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். அதே உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நீங்கள் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனுக்காக நீங்க அற்புத சாட்சியாய் நீங்கள் நின்று மற்றவர்களும் தேவனுக்காய் நீங்கள் அவர்களே அற்புத சாட்சிகளாய் எழுப்ப போகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, மகாபெரிய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எதற்காக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில அழியாமை, நம்முடைய வாழ்க்கையில சாவாமையை கொண்டு வரும்படியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எப்பொழுது கர்த்தருக்காக நாம் சந்தோஷமாய் வாழ்வோம், நம்ம வயதாய்கொண்டே போகிறது என்று சொல்லி நம்ம கவலைப்பட தேவை. ஏன்னால் அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் இருக்கிற அப்படினால அது ஒவ்வொரு நாள் நம்ம உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம், இந்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாவற்றையும் நமக்கு குணமாக்கி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமாய் நம் வாழ வயது போலாகிறது. ஒருவேளை உலகம் சொல்லலாம் வயதாய்கொண்டே போகிறது என்று. ஆனால் ஆண்டோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால் உங்களுக்குள்ளாக அழியாமை, உங்களுக்குள்ளாக அந்த சாவிக்கு எதுவான சரீரம் உயிர்ப்பித்து நீங்கள் எப்பொழுதும் இளமையாவே இருப்பீர்கள். எப்பொழுதும் கர்த்தருக்காய் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். உங்களுடைய சரீரத்தில் முதுமைகள் தாக்குவதில்லை. ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு செயல்பட்டு அது உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட கர்த்தாவின் உயிர்ப்பித்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படினால நன்றி என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள பயங்கரமான காரியங்களை இந்த நாளில் உங்களுக்காய் கூட செய்யக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் இந்த கேட்ட வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரை கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போமாக. அன்புள்ள இயேசப்பா, நெஞ்சோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி அப்பா, பாவங்களினாலும் அக்கிரமங்களிலும் மறுத்த எங்களை நீங்க உயிர்ப்பித்தீரே. உங்களை உயிர்த்தெழுந்த வல்லம் எங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படினால் நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரே சுவாமி விடுவிக்க முடியுமே அப்பா, அதற்காக கூட ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரங்களை நீங்க உயிர்ப்பித்து, சாவிக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து ஒவ்வொரு நாளும் புதிய பலனை கொடுக்கிறீர். எங்கள் வயது திரும்ப வாழ வயதாக போலாகிறது ஆண்டவரே. எங்களை புதிய கிருபையினால உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களை நிரப்பி அப்பா, எங்களை நீங்க அற்புத சாட்சியா நிறுத்தி நாங்கள் செய்கிற ஊழியின் மூலமாக அநேக அற்புத சாட்சிகளை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி கொடுக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.